மிராக்கிளின் கிறிஸ்டியன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லெந்து நாளின் 3வது தினத்திலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்த்தல், அலங்காரத்திற்காக நேரத்தையும் பணத்தையும் செலவழித்தல், இந்த 2 விஷயங்களையும் தவிர்ப்பதை நம் சகோதர சகோதரிகள் இந்த லெந்து காலத்திலே கடைபிடித்து வருகிறார்கள். அதனை தவிர்த்து விடுகிறார்கள். இதனால் நாம் தேவனோடு ஐக்கியமாக முடியுமா என்றால் இதனை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லது அதற்கான எந்த ஒரு செய்தியும் நம்முடைய வேதத்திலே இல்லை. யூத சமயத்தின்படி சீடர்கள் கை கழுவாமல் உணவு அருந்தும் பொழுது அதனை குறித்து கேள்வி எழும்புகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் தான் தீட்டுப்படுத்தும், வாய்க்கு உள் போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியாக நாம் நம்முடைய புறம் தூய்மையிலே அதிக கவனம் செலுத்தி அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்று எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய மனதை, நம்முடைய அகத்தை நாம் சுத்தமாக பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நாம் பரிசுத்தமாக இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். இதற்காக செலவிடக்கூடிய தொகையை நாம் ஒரு ஏழைக்கு அசைவ உணவை வாங்கி கொடுத்து அவரை மகிழ்ச்சியாக்கலாம், அல்லது அவருக்கு ஒரு நல்ல உடையை வாங்கி கொடுத்து நாம் அவரை மகிழ்ச்சியாக்கலாம். இதனை ஆண்டவர் விரும்புவார். இது அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும். மேலும் நாம் அலங்காரத்துக்காக செலவு செய்யக்கூடிய நேரத்தை ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை தியானித்து நாம் ஜபத்திலே அதிக நேரத்தை செலவிடுமானால் நாம் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக ஐக்கியத்திற்கு உள்ளாக்கப்படுவோம். மேலும் நாம் இந்த அசைவ உணவுகளை தவிர்ப்பது என்று சொல்வது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் கூட அது உகந்ததாகவே இருக்கும். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மையான ஒரு மன பரிசுத்தத்தோடு நாம் இருந்து ஏழைகளுக்கு உதவி செய்து நாம் பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையிலே நடக்க நம்முடைய மனதை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். ஆமென்.